இன்னமும் வந்து ஒரு திமுகவையே விமர்சனம் பண்ணியே பேசிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து அரசு நல திட்டங்கள் தொடர்பாகவோ முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவது தொடர்பாகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசலை என்பது போல வந்து சொல்கிறாங்க. நீ அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு பிரச்சனையே திமுக தானே. ஆட்சியில் இல்லை இப்போ திமுக அவர்கள் 5 ஆண்டாக செய்த செயல்பாடுகள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இன்னமும் முதலமைச்சராகிவிட்டோம் என்பது கூட தெரியாமல் ஒரு நடிகரை போல வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தாவேக்காவினர் ரசிக்கலாம், அவருடைய ரசிகர்கள் ரசிக்கலாம். நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்பதாக என்ன மாசேத்துங் சொல்லுவார், டெங்ஷோப்பிங் சொல்லுவார். அது மாதிரி போய் இலக்கை எட்டுகிறதா, அது எந்த வழியில் போனாலும் அந்த வழி சரியானது என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணியே இன்னும் அமையலை அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் ஆட்சியில் பங்கேற்றாலே கூட்டணி தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதில் எதை நம்ம எடுத்து ஆட்சியில் பங்கெடுக்கும் பொழுது அது கூட்டணி தான், வேட்டணியா அது கூட்டணி தான். ஆனால் கடந்த காலம் மாதிரி ஊட்டணி இல்லை. பாமக ஒரு வேளை வந்து காவிரி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா திருமாவளவர்கள் எங்கே போவார்? அதனால தான் இது போன்ற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. மத ரீதியான ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்று பாஜகவையும், சாதிய ரீதியான ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதற்காக பாமகவையும் எதிர்த்து தான் திருமாவளவனுடைய கொள்கை நிலை. கேள்விக்களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு டிஎஸ்எஸ் மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கரூரில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் பேசுறது வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஒரு சாரார் வந்து அதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னமும் வந்து ஒரு திமுகவையே விமர்சனம் பண்ணியே பேசிகிட்டு இருக்கிறாரு. பொதுவாக வந்து அரசு நல திட்டங்கள் தொடர்பாகவோ முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவது தொடர்பாகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசலை என்பது போல வந்து சொல்கிறாங்க. நீ அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு பிரச்சனையே திமுக தானே. உங்களுக்கு தமிழ்நாடு பிரச்சனைனா இதற்கு தமிழ்நாடு பிரச்சனை திமுகனா அது ஆட்சியில் இல்லை இப்போ திமுக ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் 5 ஆண்டாக செய்த செயல்பாடுகள், சொன்னது என்ன, செய்தது என்ன, செய்த செயல்பாடுகள், அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கங்கள், மக்கள் மத்தியில் உள்ள பாதிப்புகள், இவை தானே பிரச்சனை. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதாக அது சொல்லப்படலாம். ஆனால் கலைஞர் காலத்திய திராவிட முன்னேற்றக் கழகம், கலைஞர் காலத்திய திமுகவினுடைய ஆட்சி முறை என்பது வேறு. அது வந்து அரசியல் எப்படியும் மேலே மேலே வந்து நின்றோம். அந்த அரசியல் நமக்கு உடன்பாடு இல்லாமல் யாருக்காவது இருக்கலாம், மக்கள் விரோதமாக கூட அந்த அரசியல் இருக்கலாம். ஆனால் அரசியல் இருக்கும். நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பெடுத்த பிறகு, அதற்கு பிறகு கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ, கழகம் என்பது வந்து ஒரு பெரிய சொத்து தமிழ்நாட்டில். அதாவது 70 ஆண்டுகள் கடந்த ஒரு பவள விழா நடத்திய பவள விழா அளவுக்கு வந்த ஒரு கழகம் அது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கழகம் அல்லது ஆளும் ஒரு கழகம். அதாவது ஆளும் வர்க்க கட்சிகள் நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுத்துட்டு சொல்ல முடியாது. இல்லை இப்போ 2 மாதம் இல்லை, அப்படிப்பட்ட 5 வருஷம் 2 மாதம் 5 வருஷம் பேசிட்டு போகிறாங்க. நான் 5 வருஷத்துக்கும் 2 மாதத்துக்குமே வரல. உங்களுக்கு எண்ணிக்கை வந்து முக்கியம், எனக்கு கண்டென்ட் முக்கியம். நான் சாரத்தை பற்றி பேசுகிறேன். முழுக்க ஒன்றிய அரசினுடைய தமிழ்நாட்டு மக்களில் சமூகங்களின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றிய மோடி அரசினுடைய ஒரு நச்சு கொள்கைகள் பலவற்றையும் பல்வேறு புதிய பெயர்களில் பெயர் சூட்டி அமுல்படுத்தியது என்பதும், அந்த 5 ஆண்டுகளும் வணிகம் என்பதை முதன்மைப்படுத்தி கழகத்தையும் சரி அரசாங்கத்தையும் சரி வெளியில் இருந்து ஒரு சோர்ஸ், அது வந்து ஆதிக்கம் செலுத்த முடிந்தது, அது வணிக சோர்ஸ் என்று சொன்னால் உள்ளபடியே அதனுடைய தாக்கங்கள் என்பது பாதிப்பில் வருது. பாதிப்பை சந்திக்கும் பொழுது அதை பேசித்தான் ஆகணுங்கிற கண்டென்ட்டு. இல்லை இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு அதனுடைய சாராம்சத்தை திமுக வந்து அமுல்படுத்திட்டு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் வந்து மிக தீவிரமாக பாஜகவை எதிர்த்த ஒரு மாநில அரசு தமிழ்நாடு அரசாக இருந்துச்சு திமுக அப்படின்னு வெளியில் உங்களுக்கு சொல்கிறாங்க. கல்வி நிதியில் கூட சமரசம் செஞ்சுக்கலாம். அவங்க கல்வி நிதியே வேண்டாம், ஆனால் அவனுடைய கொள்கையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். மிக முக்கியமான கல்வியை பற்றி பேசிட்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து தேசிய கல்விக் கொள்கை என்று பாஜக அரசு கொண்டு வந்தது தான்.
அதனுடைய சாராம்சங்களை முழுக்க மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமுலாக்கிச்சு என்பதனால அதில் நல்ல முறையில் சிறப்பாக மாநிலத்தை தகுந்தாற்போல் பொருத்தப்பாட்டுடன் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த கல்வியாளர் என்பதாக பேராசிரியர் ஜவஹர் நேசனை தேர்வு செய்து அதே திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பதவியில் அந்த பொறுப்பில் போட்ட பொழுது அவர் ஆழமாக பார்த்துவிட்டு அதிகாரிகள் எழுதி கொடுப்பதையெல்லாம் தீர்மானிப்பதையெல்லாம் நாங்கள் ஓகே சொல்வதற்கான ஆள் இல்லை, இவை எல்லாமே அதிகாரிகள். அதனால தான் வந்து துரைமுருகன் கேட்டார், உதயசூரிய ஆட்சியா உதயச்சந்திரன் ஆட்சியான்னு கேட்டார். அந்த அளவுக்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை என்று மோடி அரசாங்கம் சொன்னதனுடைய சாரத்தை விடாமல் எடுத்துக்கொள்வதும் வடிவத்தில் மாற்றம் கொடுப்பதும் என்பது உடன்பாடல்ல, ஏற்புடையதல்லன்னு சொல்லி ஜவஹர் நேசன் வெளியில் வந்து எத்தனை கூட்டங்கள் பேசிட்டாரு, எத்தனை விவரங்கள் கொடுத்துட்டாரு, எத்தனை புத்தகங்கள் போட்டார். அதனால் கல்வி என்று பேசினீங்கன்னு சொன்னால் அதை பேசுவதற்கான தகுதி இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து தனியார் மயப்படுத்தல்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது அந்த NEP-யினுடைய மிக முக்கியம். இதில் உயர்கல்வியிலையும் சரி, அதுவும் இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த கேள்வி வருது. பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, தனியார் பள்ளின்னு ஒன்று இருக்குது. இப்போ உள்ள பள்ளிக்கல்வி அமைச்சர் கூட முதல்ல தனியார் பள்ளிகளுக்கு எல்லாமே நாங்கள் வந்து லஞ்சம் வாங்காமல் உடனடியாக கொடுக்குறோங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், அப்போ தனியார் பள்ளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு விவாதம் வந்தபோது எங்களுக்கு அரசு பள்ளி தான் வலுப்படுத்தான் முக்கியம்னு அடுத்து சொல்லிட்டார். இந்த ஆனால் வந்து இப்போ வால்பாறை, கோயம்புத்தூர் வால்பாறை பக்கத்தில் வந்து 2 பள்ளிகள் வந்து மூடி இருக்காங்க. யார் மாணவர்கள் சேர்க்கை அரசு பள்ளிகளை. அப்போ அரசு பள்ளிகள் மேலே வந்து போதுமான கவனம் செலுத்த வந்துருச்சு. சீமான் போன்றவங்களாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க. விவாதம் வந்து சரியானது தான், அது விவாதம் வந்துருச்சு. உடனே அவர் ராஜ்மோகன் இப்படி சொல்ல வேண்டி வந்திருக்கு. அப்போது இவர்களுக்கும் கம்பல்டு டு டெல் த ட்ரூத், என்ன நிர்பந்தம் வந்து விடுகிறது. உண்மையை வந்து பேசுவது மட்டுமல்ல, செய்யணும். உண்மையை பேசத்தான் செய்யணும், செய்ய வேண்டாம் என்ற ஒரு ஆட்சி முறை நடந்தது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமா, ஸ்டாலின் ஆட்சியா, மாடல் அரசு என்ற பெயரில் வந்த ஆட்சியா என்பதல்ல பாயிண்ட்டு. என்ன நடந்தது என்றால் உண்மைகளை, யதார்த்தங்களை மக்களுக்காக, தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக, மாநிலத்தில் வாழும் மக்களுடைய நியாயத்திற்காக, நலனுக்காக என்ன சாராம்ச ரீதியில் செய்யப்பட்டதா இல்லையா என்பதுதான் விவாதம். அப்படித்தான் பார்க்கணும். அதை இதை தாவேகா திமுக எல்லாம் நான் பார்க்கல. தாவேகா தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்ல போகிறோம். இதுதான் அளவுகோலை. ஆனால் கரூரில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சை வந்து முழுசாக நீங்கள் வரவேற்கிறீங்க. நிச்சயமாக வரவேற்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இன்னமும் முதலமைச்சராகிவிட்டோம் என்பது கூட தெரியாமல் ஒரு நடிகரை போல வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தாவேக்காவினர் ரசிக்கலாம், அவருடைய ரசிகர்கள் ரசிக்கலாம். நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? உங்களுக்கு தமிழ் மக்களும் ரசிக்கிறான். இந்த படம் காட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அரசியல் என்பதும் பேச்சு என்பதும் பேச்சு கலை என்பதும் எழுத்து கலை என்பதும் அந்நியமாகி மக்கள்கிட்ட தனிமைப்படுத்தி அதற்கு ஒரு பெரிய வந்து ஒளிவட்டம் பின்னால் போட்டுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அந்த கதை விடுறது போலித்தனமானது. அவர்கள் தான் ரசிக்க முடியாது, அவர்கள் தான் எல்லா துறைகளிலும் செல்வாக்கு செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ப்ரோஸ் லாங்குவேஜ் என்றது உரைநடை மூலம்தான் பேச வேண்டும், உரைநடை மூலம்தான் எழுத வேண்டும், அப்படித்தான் மக்கள்கிட்ட போய் எட்ட வேண்டும் என்பதாக ஒரு பழக்கத்தை 1967க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இங்கே அமுலாகிக்கிட்டு இருக்கு. அதனால் அது மட்டும்தான் டாமினேட்டிங் ட்ரெண்ட். ஏன்னா அது உள்ளபடியே மக்களுக்கு போய் எட்டுதானா, எட்டலை. ஆனால் கலக்கியலாக வட்டார வழக்கில் நீங்கள் கதை சொல்வது, அப்போவே அண்ணா வந்து கதை சொன்னார். அப்போ இவருக்கு குட்டி கதைலாம் சொல்கிறாரு, சட்டப்பேரவையிலே குட்டி கதை சொல்கிறார். அது இல்லை, அது கதை சொல்வது இது கேட்டோம், அது மட்டும் நான் சொல்லலை. காமராஜருடைய பேச்சை கேட்காதவர்களா மேடைகளில் தமிழ்நாட்டு மக்கள்? பெரியார் பேச்சை கேட்காதவர்களா தமிழ்நாட்டு மக்கள்? எல்லாம் கலோக்கியலாக வட்டார வழக்கில் பேசுவார்கள். நான் போய் நிற்பேன். அண்ணா உரைநடை தமிழ் பேசினாலும் அவர் என்ன பண்ணுவார்னா குட்டி கதைகள் சொல்லி வேறு மாதிரி நிரப்பிடுவார். ஆனால் முழுக்க உரைநடை தமிழ் தான் என்ன தமிழை வளர்க்கும் என்று பேராசிரியர் என்ன அன்பழகன் சொன்னார். அது முழுக்க பிழையானது. இவர் கலோக்கியலாக நாட்டு மக்களுக்கு போய் எட்டும்படி உள்ள வடிவத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த வடிவத்துக்குள்ள பாட்டும் வரும், பரதமும் வரும். அதுதான் மக்களுடைய வடிவம். கையாண்டியும் வரும், நக்கலும் வரும். அதான் கிராமப்புறத்தில் புழங்கும் வடிவம். பாட்டு பாடினாரு. இப்போ அடுத்து வந்து முதலமைச்சர் டான்ஸ் ஆடுவான்னு சொல்ல வரீங்களா? என்ன தப்பு விஷயம் அதல்லங்க. போய் எட்டுதா, நீங்கள் சொல்ல வந்த செய்தி போய் எட்டுதா இல்லையா என்பது மட்டும்தாங்க. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்பதாக என்ன மாசேத்துங் சொல்லுவார், டெங்ஷோப்பிங் சொல்லுவார். அது மாதிரி போய் இலக்கை எட்டுகிறதா, அது எந்த வழியில் போனாலும் அந்த வழி சரியானது
என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவர் சொன்னார். அதுதான் போய் எட்டுது, அதுதான் மனதில் பதிகிறது. இந்த பேச்சு தான் இப்போ ட்ரெண்ட், இப்படி தான் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் போய் எட்டுது. சரிங்க. இப்போ ஆனால் இப்போ இந்த பேச்சு இல்லை, பேச்சினுடைய துணி எப்படி வேணுமா இருக்கலாம். ஆனால் பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள், இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ மகளிருக்கு வந்து 2500 ரூபா வந்து எப்போ தருவோம் அப்படிங்கிற தொடர்பான ஒரு அறிவிப்பு, அதன் பிறகு வந்து 6 சிலிண்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. தாய்மாமன் தங்கமோன் திட்டம் வந்து அண்ணா பிறந்த நாள்லேருந்து அமல்படுத்தப்பட்டு நேர நாளே கொடுத்தாச்சு. ஆமாம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து அவர்கிட்ட வந்து முழுசாக தகவல் வரலை அப்படி சொல்கிறாங்க. இப்போ விமர்சகர்கள் மத்தியில் இது கேட்குற நியாயம் தானே? நியாயம்தான். அதற்கு பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்லணும், நம்மளும் கேட்போம், பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்குவோம். அதாவது ஒரு ஆட்சி வந்திருக்குது, 1000 சிக்கல் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க, 1000 சிக்கல் இருக்கும்னு நமக்கும் புரியுது. அதை வந்து ஒவ்வொன்றா அவங்க அறிந்து புரிந்து சரி செய்து, இத்தனைக்கும் மத்தியில் ஒன்று எல்லோரும் மறந்துடுறீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆளுகிறார்கள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன, இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தானே இந்த தேர்தல் முறை நடக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தானே அரசாங்கம் உருவாகிறது, என்ன மத்தியிலோ மாநிலத்திலோ என்று நீங்கள் நம்புவதெல்லாம் பாதி தான் உண்மை. ஏற்கனவே ஸ்டேட் மிஷினரி, அரசு இயந்திரம்னு ஒன்று இருக்குது, அதில் அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது. அந்த அதிகார வர்க்கம் பின்னால் இருந்து அதுதான் ஆள்கிறது என்ற ஒரு உண்மையை மறைத்து விட்டு பார்க்க முடியாது. எந்த ஆட்சி இருந்தாலும் அதிகார வர்க்கம் தான். ஆமாம், அதற்கு ஒரு தீர்மானகரமான பங்கு இருக்குது. அவங்க தான் நான் சொல்லலை, அப்சல்யூட்டிசம் கிடையாது, 100 விழுக்காடு கிடையாது. என்ன, தீர்மானகரமான பங்கு, 51 விழுக்காடாவது தீர்மானகரமான பங்கு. இப்போ உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், இது பார்த்தீங்கன்னா ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ஆண்டுகளாக இருக்குது. கடலோரத்தில் உள்ள மணலை எல்லாம் எடுத்து, இந்த கருமணலை, அதுக்கப்புறம் அதுலேருந்து தாதுக்களை எடுத்து, அந்த தாதுக்களை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய விஷயங்கள், ஆயுதங்கள் தயார் பண்ணுவதற்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் எல்லாம் கூட பயன்பட்ட அளவுக்கு மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. சரியா? அப்படி எடுக்கும் பொழுது அதனால் கூட உள்ள எதிர்விளைவான கதிர்வீச்சு அங்கு வந்து கடலோர கடப்புறமாக அங்கே அவங்க மொழி நடையில் கடப்புறம் பூரா மக்களுக்கு மத்தியில், குறிப்பாக மீனவர்கள் மத்தியிலையும் புற்றுநோய் எல்லா ஊர்லேயும் வர ஆரம்பிச்சிட்டு, இதை எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், செயல்பாட்டாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் என்ன நடக்குன்னா, 10ஆம் தேதி கடைசி நாளுங்க, இந்த 100 வருடமாக இருக்குங்க, அது தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கே ரொம்ப பாதுகாப்புக்கு நாட்டுக்குங்க, அதனால தாங்க ஒன்றிய அரசு வச்சுருக்கு, இன்றைக்கி கடைசி நாளுங்க, 1 இயர் எக்ஸ்டென்ஷனுக்கு கையெழுத்து பண்ணுங்க அப்படின்னு போய் அதிகாரிகள் சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அனௌன்ஸ் ஆயிட்டு, சரிதானா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, எதிர்ப்பு தெரிவித்து இப்போ மாற்றிட்டாரு. நான் எதுக்கு வரேன்னா அதுக்கு தான் வரேன். அப்போ அது வந்து அறிவித்த உடனே எல்லாரும் ஓஹோன்னு எதிர்த்து, இதெல்லாம் எதிர்த்தானே அங்கே போராடுறோம். அணு கனிம வள இது எதிர்ப்பு மக்கள் இயக்கம் என்பதாக ஒன்று உருவாகி அங்கே எல்லோரையும் சேர்த்து, இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரான ராஜேஷ்குமாரும் அதில் இருக்கார், நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம் தோழர்கள். அப்படிப்பட்ட ஒன்றின் மூலம் போராட்டம் ஆரம்பித்த உடனேயும் அப்பவும் செவி மடுக்கவில்லை. அரசாங்கம் என்றால் போய் சேராது, தற்செயலாக விபத்து போன்று, நல்ல எண்ணத்தில் திட்டமிட்டு பாதி, விபத்து பாதி. இந்த அரசாங்கம் ஒரு கூட்டணி ஆட்சி முறையாயிட்டு, பாதி திட்டமிட்டு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு அறிவிச்சார் விக்கிரவாண்டியில் மாநாட்டில் என்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அது வந்து திட்டமிட்டு, ஆனால் 107 தான் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அது வந்து ஒரு விபத்து போல, ஒரு நிர்பந்தம் சேர்ந்து ஆயிட்டு ஆனதுனால அதில் ராஜேஷ்குமார் இருக்கிறாரு, தாரிகா இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நேரடியாக அதில் அனுபவிக்கிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க. உடனடியாக அமைச்சரும் அந்த எம்எல்ஏயும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போய் முதலமைச்சரை பார்க்குறாங்க, பார்த்து இதை எடுத்து சொல்கிறாங்க. ஓஹோ, இவ்வளவு பாதிப்பு இருக்கா, இவ்வளவு பாதிப்புகள் புள்ளிவிவரப்படுத்தப்பட்டிருக்கா, இதெல்லாம் யார் சொல்லலை? அதிகாரிகள் சொல்லலை. அப்போது ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அதாவது ஃபிடல் கேஸ்ட்ரோ சொல்லுவாராம் கியூபாவில், ஐ நெவர் டோல்ட் எ லை, பட் சம்டைம்ஸ் ஐ மே நாட் ஹேவ் டோல்ட் த ஹோல் ட்ரூத். இது எப்படி? சில நேரங்களில் நான் முழு உண்மையை சொல்வதில்லை. இப்படி அதிகாரிகள் மிக தந்திரமாக பகுதி உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு, என்ன பகுதி உண்மையை சொல்லாதனால
அது போய் எட்டாதனால 7000 கோப்புகளை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு முதல்வரை குறை சொல்ல முடியாது. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதிகாரிகளுக்கும் ஃப்ரிக்ஷன். அதற்கு பிறகு உடனே என்ன செய்கிறாரு, உடனடியாக போராட்ட கமிட்டியை கூட்டுங்க, உடனடியாக கனிம வளத்தினுடைய அமைச்சர் டி.கே. பிரபு, என்ன மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் ஸ்ரீநாத், கன்னியாகுமரி மாவட்டம் தான் என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய நிதியமைச்சர் என்ன வில்சன், எல்லோருமே வந்து அவங்க கூட உட்காருங்க, எல்லா போராட்ட கமிட்டியும் சேர்த்து தலைமைச் செயலகத்திலேயே உட்கார்ந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மக்களுக்கு விரோதமாக இருக்குமானால் எந்த திட்டத்தையும் நாம் அமலாக்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்று. இது முழு உங்கள் மாவட்டத்தினுடைய மக்கள் அனைவராலும் எதிர்க்கப்படக்கூடியது, பாதிக்கிறார்கள் என்றால் அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் உறுதி சொல்கிறாங்க. உறுதி சொன்னோடனே அது ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் குருமனை பெர்லின் வந்து எனக்கு சொல்கிறாரு, உடனடியாக நாங்கள் கட்டுரை எழுதுகிறோம். அதற்குள்ளே பார்த்தா முகநூலில் டி.கே. பிரபு போடுறாரு, இப்படி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் செய்கிறோன்னு. அவர் முகநூல்லே போட்டது தான் நமக்கு ஆதாரம். கூட்டணி ஆட்சி ஒரு விபத்து போல அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். விபத்து மட்டும் இல்லை, விபத்து போலவும் சொன்னேன். ஏன்னா அதிகாரபூர்வமாக அவர் அறிவித்து அவர் கொள்கை ரீதியாக கொண்டு வந்து நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தாங்கனாக்கா அவர் அறிவிச்சபடி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறபடி பார்த்தா ஒரு விபத்து போல் வந்து ஒரு கூட்டாட்சி அமைஞ்சிருச்சு, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து மாறுபட்ட கருத்துக்களை வந்து ஒரு காலமாக பேசியிருக்கிறாங்க. திருமாவளவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு, வைகோ அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாமே சந்தித்த பிறகு வந்து கூட்டணி தலைவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணியே இன்னும் அமையலை அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. ஆனால் ஆட்சியில் பங்கேற்றாலே கூட்டணி தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது? அதுவும் உண்மை, இது உண்மை. பிரச்சனையே என்னென்னா ஆட்சியில் பங்கெடுக்கும் பொழுது அது கூட்டணி தான், வேட்டணியாக அது கூட்டணி தான். ஆனால் கடந்த காலம் மாதிரி ஊட்டணி இல்லை, வீடு ஊட்டணி இல்லை, கூட்டணி இது. ஏன்னா அது வந்து வெளியில் இருக்கக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. அரசாங்கம் என்ன சொல்கிறீங்க? ஊட்டுன்னா அவர் வீடு, தலைமை குடும்ப வீடு. வீட்டில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு அது. ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. அவுட் சோர்சிங் முதலே சொன்னேனே, கழகத்திலும் இல்லை, அரசாங்கத்திலும் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க அப்படின்னு யாராவது இருந்தால் அதுக்கு பேர் அவுட் சோர்சிங் தானே. இப்போ இது வந்து கூட்டணியாக எடுத்துக்கலாமா? கூட்டணியாக எடுத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் கூட்டணி முழுமை பெற்றதா, ஒரு பெயர் கொடுத்தாச்சா என்று சொன்னால், ஒரு கன்வீனர் போட்டாச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. இன்னமும் முதல் சிட்டிங் உட்கார்ந்தாங்க. அவர் அதையே சொல்கிறார், திருமாவளவன் சொல்லும் பொழுது அழகாக விளக்குறாரு. என்னன்னா அவர் புரிந்ததை புரியும் அளவுக்கு ஊடகத்தார்களோ உலகத்தில் உள்ளவர்களோ என்ன இன்னமும் இல்லையா என்ற இடைவெளி இருக்கிறதான்னு நம்ம பார்க்கணும். பேர் வைக்கலன்றாரா இந்த கூட்டணிக்கு? பேர் மட்டும் வெறுமனே இல்லைங்க, விதிகள்னு இருக்குங்க. இல்லை குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது அது அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. முதல் அமர்வில் என்ன சொன்னாங்கன்னா, குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றும் நம்ம உருவாக்கணும், பேர் ஒன்று உருவாக்கணும். உடனே முதலமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு மனசில் ஒரு பேர் இருக்கு, நீங்கள் எல்லாம் சொல்லுங்க வந்து, அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ எதுவும் வந்து முழுமை பெறுதல் என்பதை நோக்கி செல்லும் கட்டத்தில் தான் இருக்கு இயக்கப்போக்கி. அப்படி இருக்கு. அதைத்தான் சொன்னார். சொல்றாரு திருமாவளவர்கள். இப்போ தமிழகத்தில் வந்து திமுகவும் தாவேகாவும் இரு துருவங்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் சொல்லியிருக்காரு, தேசிய அளவில் வந்து காங்கிரஸோட தாவேகாவும் திமுகவும் இணைந்து ஒரு அணியாக இந்தியா கூட்டணியில் வரணும்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா? சாத்தியம் இல்லையா என்பதை விட அவர் விருப்பத்தை சொல்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது பாஜகவை எதிர்த்து எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் என்பதாக வச்சுக்கிடுங்க. திமுக ஒப்புக்கொண்டால் தான் அது நடக்கும். திமுக முதலில் வந்து ஒரு கூட்டத்தை 8ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தை டெல்லியில் புறக்கணிக்கும். காங்கிரஸுக்கு எதிராகத்தான் நாங்கள் புறக்கணிக்கணும்னு முதுகு காட்டும். அப்புறம் எஸ்ஐஆரை பற்றி வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கணும்னா நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் யாரோ சொல்லி எதையோ சொல்லி கையெழுத்து போட்டாங்களே, எதையோ சொல்லி யாரோ சொல்லி அதற்கப்புறம் கையெழுத்து போடுறாங்க 15 நாள் கழிச்சு. எல்லாம் ஒத்து கவனிக்கணும். ஆனால் அப்படி திமுக எந்த அளவுக்கு ஒத்து வரும் என்பது அடுத்த விஷயம். மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாரு, திருமாவளவன் தொலைநோக்கு பார்வையில் சொல்லிட்டாரு. முதலில் வந்து இப்படிலாம் சொன்னால் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்ன வைகோவுக்கு புரிதல் இல்லையான்ற மாதிரி அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு. திருமாவளவனுக்கு வந்து மனசு புண்படுத்தா வருத்தன்றாரு. ஆனால் அந்த கருத்தியல் புரியுதா வைகோ அவர்களுக்குன்னு கேட்குறேன். அது அவர்கிட்ட போய் கேட்கணும். பிரச்சனையே அவர் பேச்சில் நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இல்லை, அவர் வந்து வெளியே புரிந்த பாணியில் வெளிப்பாடுகள் இருக்குல்ல, வெளிப்பாடுகளுக்கு அவர் கொடுத்த எதிர்வினை தான் அது. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பெரிய கொள்கை மோதலாம் அதில் ஒன்றும் இல்லை.
அப்போ மாணிக் தாக்கூர் சொல்கிறார் தொலைநோக்கு பார்வையில் செய்ய உணர்ச்சி வசப்பட்டு உடனே வீரபாண்டியன் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எதோ பேசிட்டு அப்படி பார்த்துக்கலாம். சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் சொல்கிறாரு, மதவாதத்தை எதிர்த்து எல்லோரையும் யுனைட் பண்ணுவது என்பது நல்லது தானே. திமுக பக்கத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியுது, தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இதெல்லாம் ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும். இல்லை, ஆனால் சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பாமக வந்து தாவேகா கூட்டணிக்குள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணுது. அன்புமணி வந்து முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதும், அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திப்பதும், சட்டப்பேரவையில் வந்து அவர்களுடைய கருத்தியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுபாடும் கவனிச்சுட்டு சொல்கிறாங்க. பாமக ஒரு வேளை வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா திருமாவளவன் அவர்கள் எங்கே போவார், அதனால தான் இது போன்ற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாரு, திமுகவையும் விட்டுடாமல் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இல்லை, விமர்சனங்கள் வந்து என்ன வேணால் முன்வைக்கலாம், ஆனால் உண்மைத்தன்மைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மைத்தன்மைகள் இல்லை. ஏன்னு கேட்டால் என்ன, பாமக உள்ளே வந்தால் ஒரு அமைச்சரவைக்குள்ள சில குறைந்தபட்ச திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால், அந்த குறைந்தபட்ச திட்டங்கள் என்பதில் என்ன, சாதிய ரீதியாக அதாவது மத ரீதியான ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்று பாஜகவையும், சாதிய ரீதியான ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதற்காக பாமகவையும் எதிர்த்து தான் திருமாவளவனுடைய கொள்கை நிலைப்பாடு. அதான் பாமக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வெளியில் சொல்கிறதுங்க, வார்த்தைங்க, கட்சிங்க. ஆனால் கண்டென்ட் என்னது, உள்ளடக்கம். கண்டென்ட் இருந்தால் கூட கட்சி பேரை சொல்லி தானே அவர் அறிவிக்கிறார். அப்படி தாங்க அறிவிக்க முடியும். கட்சி பேரில் தானே மனுஷங்க நடமாடுறாங்க. அதனால் ஆனால் இப்பொழுது அதில் கராரான என்ன ஆணவ படுகொலை எதிர்ப்பு என்பதையும், சாதி ரீதியான தாக்குதல்கள் ஆதிக்கங்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் எங்களுக்கு உடன்பாடுன்னு நாளை வரலாம், தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே மாற்றத்திற்குள்ளானது என்று முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலம் என்பதை வைத்துக்கொண்டே எல்லாவற்றையும் அதே வடிவத்தில் பார்க்கக்கூடாது. ஒரே சூத்திரம் கடந்த காலத்தில் உள்ள மாதிரியே இந்த சூத்திரம் அப்ளை ஆகாது. ஏன்னா அது வந்து கடந்த காலம் என்பது நான் சொன்ன மாதிரி என்ன, ஒரு உண்மையான முழுமையான ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கூட்டணி அல்ல. இது கூட்டணி ஆட்சி அதிகாரம். இது புதிய முறை என்பது ட்ரையல் அண்ட் எரர் தான். என்ன செய்வதில் தவறும் சரியும் பார்த்து மறுபடியும் எடுத்து செய்வது தான். அதனால் முன்ன மாதிரியே நிலைப்பாடு என்பதாக அதை பார்க்கக்கூடாது. ஒரு திருமாவளவன் சொல்கிறாரு, ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்கள் வந்து எப்போ வேணுமாலும் அமைச்சரவை விட்டு கூட வெளில வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது வேறு காரணத்துக்கு, அது உறுதியான ஒரு அப்படிங்கிற மாதிரியான இதுக்காக சொல்லலை. பிரச்சனையும் அது அல்ல, கொள்கை ரீதியில் எங்கே நிற்க போகிறாங்க என்பது தான் தீர்மானிக்க போகுது. ஏன்னா இந்த அமைச்சரை விட்டு நாங்கள் போவதில்லை, ஏன்னா 5 ஆண்டுகளும் விசிகா முழுக்க வந்து ஆதரவு கொடுக்கும்னு வன்னியர் சொன்னார். அதையும் நான் எதிர்த்து போடுவேன். மாறி கருத்துக்கள் வரும். கருத்துக்கள் என்பது அல்ல. தலைவர் திருமாவளவன் தானே வன்னியர் எல்லாம் இருக்கட்டும். தலைவர் பார்த்தா சமூக நீதி என்ற பெயரில் வந்து துறைக்கு பெயர் மாற்றக்கூடாதுன்னு ரவிக்குமார் சொல்கிறாரு. மாற்றுவதை திருமாவளவன் ஒப்புக்கொள்கிறாரு வன்னியரசு கூட சேர்ந்து. அப்படிலாம் மாறுபட்ட கருத்துக்கள்லாம் வரும். அதல்ல இப்பொழுது அதை விவாதிக்கலாமே தவிர இருக்கு பின்னால் போகக்கூடாது. சரிங்கப்பா, இந்த கூட்டணி வந்து 5 ஆண்டுகள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறீங்க. அதைத்தான் நம்பித்தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு விஷயத்தை. அப்படி பார்க்கும்பொழுது அதில் பிரச்சனையே கிடையாது. சரிங்க, நல்லது சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார்.